ஒசூர் காவேரி மருத்துவமனையின் வெல்னஸ் ஆன் வீல்ஸ் மாபெரும் தொடக்க விழா. காவேரி மருத்துவமனை குழுமம் தொடங்கி 26 ஆண்டுகள் கடந்து 27ஆம் ஆண்டு கொண்டாடும் வகையில் கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் காவேரி மருத்துவமனையின் சார்பாக சிறு மற்றும் பெரு நிறுவனங்களில் பணிபுரியும் பணியாளர்களுக்கு முழு உடல் பரிசோதனை செயல்முறையை எளிமையாக்க காவேரி மருத்துவமனை பல்வேறு முன்னெடுப்புகளை கொண்டுவருகிறது. இதன் பொருட்டு ஐடிசி ஃபார்ச்சூன் ஓட்டலில் ஜனவரி 31, 2025 அன்று வெல்னஸ் ஆன் வீல்ஸ் மாபெரும் தொடக்க விழா நடைபெற்றது. வெல்னஸ் ஆன் வீல்ஸ் என்பது பேருந்து போன்ற உருவமைப்பை கொண்டது. இதனுள் அதிநவீன மருத்துவ உபகரணங்கள் மற்றும் கருவிகளை உள்ளடக்கியதாகும். இதில் தொழில் நிறுவனங்களின் இடத்திற்கே சென்று தொழில் நிறுவனங்களின் தேவைக்கேற்ப பணியாளர்களின் முழு உடல் பரிசோதனை செய்ய முடியும். இந்த சேவையானது பணியாளர்களின் முழு உடல் பரிசோதனைக்காக மருத்துவமனை வந்து செல்ல வேண்டிய நேரத்தை முற்றிலுமாக குறைக்கிறது. இதனால் தொழில் நிறுவனங்களின் உற்பத்தி திறனை அதிகரிக்க இயலும். மேலும் இந்த நிகழ்ச்சியில் காவேரி மருத்துவமனை 50க்கும் மேற்பட்ட தொழில் நிறுவனங்களில் முதலுதவி மையங்கள் நிறுவப்பட்டு சிறப்பாக செயல்பட்டு வருகிறது. இதனை பாராட்டும் வகையில் அந்நிறுவனங்களுக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் காவேரி மருத்துவமனையின் திருமதி பிந்துகுமாரி ஏஜிஎம் பிசினஸ் டெவலப்மெண்ட் அவர்கள் வரவேற்புரை வழங்கி காவேரி மருத்துவமனை டாக்டர் பி.டி. அரவிந்தன் மெடிக்கல் டைரக்டர் அவர்கள் மற்றும் காவேரி மருத்துவமனை குழுமத்தின் செயல் இயக்குனர் டாக்டர் எஸ். விஜயபாஸ்கரன் அவர்களும் வாழ்த்துரை வழங்கினர். இவ்விழாவில் திரு ஸ்ரீகாந்த் விஸ்வேஸ்வரன் டைரக்டர் கார்ப்பரேட் சர்வீஸ் அட் ஆக்கர் எனர்ஜி மற்றும் திருமதி மரியா சகாயராஜ் அசோசியேட் வைஸ் பிரசிடென்ட் மேனுஃபேக்சரிங் பாரத் ஃப்ரிட்ஸ் வர்னர் லிமிடெட் அவர்களும் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டு வெல்னஸ் ஆன் வீல்ஸ் பேருந்தை தொடக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். இதில் காவேரி மருத்துவமனை துணை மருத்துவ நிர்வாகி டாக்டர் ஸ்ரீராமஜெயம் அவர்களும் கலந்து கொண்டும் காவேரி மருத்துவமனை திரு ஜோஸ் வர்கீஸ் ஜாய் மூத்த பொதுமேலாளர் அவர்கள் நன்றியுரை வழங்கினர். இந்த நிகழ்ச்சியில் தொழிற்சாலை பிரதிநிதிகள், மருத்துவமனை பணியாளர்கள், பொதுமக்கள் என திரளானோர் விழாவில் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர்.